லூக்கா ஒரு யூதர் அல்லாத ஒரு கிரேக்க இனத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவ ஆரம்பகால கிறிஸ்தவ சமூகத்துல திருச்சபையில் ஒரு முக்கிய நபராக வந்தவர். அவர் ஆண்டவர் இயேசுவை நேரடியாக கண்டதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா ஆண்டவர் இயேசுவோடு பழகிய, அவரோடு வாழ்ந்த சீடர்கள் அவர்கள் மூலமாக பல தகவல்களை அறிந்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக பவுல், திருத்தூதர் பவுல், அவரும் ஆண்டவர் இயேசுவை நேரடியாக சந்திக்கவில்லை. அவருடைய அந்த அற்புதத்தை மட்டும் கண்டார். ஆனால் பவுல் ஓடு மிக நெருங்கிய ஒரு தோழராகவும் அவருடைய பயணத்துல பவுலோடு இணைந்த ஒருவராகவும் இருந்ததால பல தகவல்களை திரட்டி நேரடியான சாட்சிகளை பேட்டி கண்டு ஆண்டவர் இயேசுவை பற்றி அறிந்து உண்மைகளை திரட்டி அவர் ஒரு வைத்தியர் என்பதால அதை ஆராய்ந்து ஒரு பிலோசபிக்கல் மைண்டோட விடயங்களை ஆராய்ந்து குறிப்பாக புற இனத்தார்கள் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்க உயர் குலத்தைச் சேர்ந்த புற இனத்தார் புரிந்து கொள்ளும் விதத்துல இயேசு ஆண்டவர் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல, மாறாக உண்மையான அனுபவம், கடவுள் மகனான ஒரு உண்மையான அனுபவம். அதிலும் அவர் தேடி வந்தது உலகத்தின் பார்வையில் புறக்கணிக்கப்பட்டவர்களை தேடிய ஒரு கடவுள். இந்த கடவுளை வெளிக்காட்டுகிற ஒரு நற்செய்தி எங்களுக்கு எழுதியிருக்கிறார். அந்த வகையில நாங்க பார்த்திருக்கிறோம் ஏற்கனவே பவுலோடு லூக்காவுக்கு இருக்கக்கூடிய உறவு என்ன அப்படி என்று சொல்லும் பொழுது, லூக்காவுக்கும் திருத்துதர் பவுலுக்கும் இடையே மிக நெருங்கிய ஒரு உறவு, நெருக்கமான ஒரு நட்பு இருந்ததுக்கான ஆதாரங்கள் எங்களுக்கு பல இருக்கு. அவர் ஒரு பயண தோழர். லூக்கா பவுல் அடிகளோடு முக்கியமான இரண்டாவது மூன்றாவது தூதுரை பயணங்கள்ல, உங்களுக்கு தெரியும் பவுல் 3 தூதுரை பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். 4வதான பயணம் அவர் ஒரு கைதியாக ரோமைக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ஆனால் இரண்டாவது மூன்றாவது பயணத்தில் அவர் ஒரு துணை பயணியாக, துணை உதவியாளராக இடையில் அவர் பங்கு பெற்றிருக்கிறார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். அதோடு சேர்த்து ரோமைக்கு அவர் அழைத்து செல்லப்பட்ட அந்த ஆபத்தான பயணத்திலையும் அவர் இணைந்து கொண்டார். இதை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்று சொன்னால், திருத்தூதர் பணி, லூக்காவில் எழுதப்பட்ட திருத்தூதர் பணிகள்ல ஒரு சில பகுதிகளில் நாங்கள் என்று சொல்லிய பகுதி, வி செக்ஷன் நாங்க சொல்ற பகுதிகள் இதற்கு ஆதாரமான சான்றுகளாக இருக்கு. உதாரணமாக நாங்க எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா, திருத்தூதர் பணி 16வது அதிகாரம் 10-17 மட்டும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா, இந்த இந்த பகுதி நாங்கள் என்ற பகுதி எங்களுக்கு தோன்றுவதை நாங்க பார்க்கலாம். உதாரணமா நாங்க இதை பார்ப்போம். திருத்தூதர் 16ஆம் அதிகாரம் 10-17. இக்காட்சியை பவுல் கண்டது நாங்கள் மசதோனியாவுக்கு நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று கடவுள் தீர்மானித்துள்ளார் என எண்ணி அங்கு செல்ல வழி தேடினோம். நாங்கள் அப்படி என்று சொல்லி அந்த ஆரம்பிக்குது. 17 மட்டும் அப்படி பார்த்தோம்னா, பின்பு நாங்கள் த்ரோவாவில் இருந்து கப்பல் ஏறி சமோத்ரா தீவுக்கும் மற்றும் நேப்போலி நகருக்கு நேராக சென்றோம். அங்கிருந்து மசதோனியா பகுதிக்கு முக்கிய நகரான பிலிப்பிக்கு சென்றோம். அது ரோமேயருடைய குடியேற்ற நகரம். அந்நகரில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாள் என்று நாங்கள் நகர வாயிலுக்கு வெளியே வந்து ஆற்றங்கரையோரம் சென்றோம். இந்த பிலிப்பி நகர்ல தான் எங்களுக்கு தெரியும் லூக்கா அங்க தங்கிடுவார் இரண்டாவது பயணத்தின் போது, பவுலுடைய இரண்டாவது பயணம். நேரத்துல சோ அப்படியே நாங்க பார்க்கும்போது இந்த 17 மட்டுமான பகுதி அவரும் அவர் வீட்டாரும் திருமுழுக்கு பெற்றார். அதன் பிறகு அவர் எங்களிடம் நாங்கள் ஆண்டவர் நம்பிக்கை கொண்டவர் என்று கேட்டார். சோ இதொரு உதாரணம். நான் இப்ப சொன்ன அந்த விடயம், அதாவது நாங்கள் என்ற பகுதிக்கான உதாரணம் தான் நாங்க பார்த்தோம். அப்போஸ்தலர் பணி, அதாவது திருத்தூதர் 16, 17, 10-17 மட்டும் இந்த நாங்கள் பகுதியில காரணம் என்னன்னு சொன்னா, லூக்காவும் பவுலும் இணைந்து சென்றதுக்கான ஆதாரங்கள்.
அடுத்த அவர்களுடைய நெருக்கமான உறவு அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு மருத்துவர். ஆகவே புனித லூக்காவை தன்னுடைய நிருபத்தில் தன்னுடைய கடிதங்கள்ல அன்பார்ந்த வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்லி குறிப்பிடுகிறார். கொலோசையர் 4:14 நாங்க பார்த்தோம் என்று சொன்னா இந்த வார்த்தை இருக்கு, அன்பார்ந்த வைத்தியர் அப்படி என்ற அந்த வார்த்தை வந்து. இதெல்லாம் அன்றைக்கு நாங்கள் பார்த்ததால நான் வேகமாக சொல்லிக் கொண்டு போறேன் வந்து. அடுத்ததாக உடன் உழைப்பவர், ஃபெலோ ஒர்க்கர் அப்படின்னு நாங்கள் சொல்லலாம். லூக்கா பவுலுடைய ஊழியத்துல ஒரு விசுவாசமான உதவியாளராக இருந்தார். பவுல் தன்னுடைய இறுதி நாட்கள்ல சிறையில இருந்த பொழுது இந்த மாதிரியாக 2 தீமோத்தி 4:11 நாங்க பார்ப்போம் ஒரு கதை அந்த பைபிள் இருக்க பார்க்கிற நல்ல நினைக்கிறேன். 2 தீமோத்தி 4:11 விரைவில் என்னிடம் பெற முயற்சி செய், தேமா இன்றைய உலகப்போக்கு விரும்பி என்னை விட்டு அகன்று தெசலோனிகா சென்று விட்டார், ஓகே அப்படின்லாம் சொல்லி என்னுடன் லூக்கா மட்டுமே இருக்கிறார். அதே பிறகு சொல்ற மாட்கை உன்னுடன் கூட்டி வா, அவர் திருத்துணையில பெயர். மாட்க உங்களுக்கு தெரியும், மாட்கு நற்செய்தியாளரையும் இந்த இந்த தருணத்துல பவுலோட ஒரு நெருங்கிய உறவுக்குள்ள வந்துட்டார் வந்து. சோ இந்த வார்த்தை வந்து எங்களுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கு. எதற்கு? உடன் உழைப்பவர் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரமாக இருக்கு. அடுத்ததாக நாங்க இப்ப என்ன பார்த்தோம் இருக்கோம், ஏற்கனவே பார்த்த விஷயம் தான் பவுலுடன் லூக்காவுக்கு இருந்த தொடர்பு என்ன அப்படின் போது, அடுத்ததாக இவர்கள் லூக்கா நாங்க இந்த அன்றைக்கு நாங்க பார்த்த விஷயம்தான். மூன்றாவது பயணத்தின் போது அவர் செசாரியா வந்து பலஸ்தீனாக்கு வந்த நேரத்துல வந்து பவுல சிறை பிடித்திருவாங்க. ஜெருசலேம் வைத்து பவுல சிறை பிடித்த உடனே இவர் லூக்கா என்ன செய்யறாருன்னு சொன்னா, ஏற்கனவே அவர் சேகரித்து வைத்திருந்த தகவல்களை போய் அவர் ஆராய்ச்சி பண்ணி கண்கண்ட சாட்சியங்களை விசாரித்து இடங்களை சந்தித்து தகவல்களை அவர் வந்து உறுதிப்படுத்துறாரு, சேகரித்துக் கொள்றாரு. இப்படியான காரியங்களை வந்து லூக்கா செய்து கொள்றார். ரைட். ஸோ அதுக்கு பிறகு நாங்க ஏற்கனவே அன்றைக்கு பார்த்த விடயங்கள் தான், விடியா எதுவுமே புதுசா நாங்க பார்க்கல. ஸோ பார்த்துக்கொண்டு இருங்க. ஸோ லூக்காவோடு பங்கேற்ற, அதாவது பவுலோடு லூக்கா பங்கேற்ற திருத்தூதரை பயணங்களுடைய வழித்தடங்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வந்து. அதுல நான் சொன்னது போல பவுலுடைய 2வது தூதுரை பயணத்தின் போது லூக்கா இணைந்தார். இந்த த்ரோவாஸ்ல தொடங்கி சமுத்திராக்கி தீவு, நியாபோலிஸ், பிலிப்பி மட்டும் அவர் இணைந்திருக்கிறார். த்ரோவா, சமுத்திராக்கி தீவு, நியாபோலிஸ், பிலிப்பி மட்டும் இணைகிறார். இந்த முதலாவது பயணம் பவுலுடைய பயணம். பவுல் இங்க ஆரம்பிக்கிறாரு, இங்க ஆரம்பித்து இப்படி போய் இந்த தடவையில பிலிப்பி நியாபோலிஸ்ல தான் நாங்க வந்து ஐரோப்பாக்குள்ள வந்து கிறிஸ்தவ மதம் ஒபிஷியலா நுழையுது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பவுல் அப்படியே சுத்தி வேறொரு ரூட்டால அவர் பலஸ்தீனாக்கு வந்து அந்த 2வது பயணம் முடியுது. அதை நாங்க பார்த்திருக்கிறோம். வந்து பவுலுடைய 3வது தூதுரை பயணத்தின் இறுதியிலையும் லூக்கா இணைந்து கொள்றார். இதற்கான ஆதாரம் நாங்க லூக்கா எழுதிய அவருடைய இந்த அப்போஸ்தலர் பணியில, திருத்தூதர் பணியில இதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கு. இந்த நாங்கள் பகுதி மறுபடியும் தொடங்குது. அந்த ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, பவுல் அந்த பயணத்தை ஆரம்பிக்கிறாரு எங்க இருந்து? அந்தியோக்குல இருந்து ஆரம்பிக்கிறார். இந்த நேரத்துல லூக்கா அங்க இருக்கிறாரு சொன்னா அந்தியோக்குல இல்ல, லூக்கா இங்கதான் இருக்கிறார். பிலிப்பியில தங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார். 2-3 வருஷங்களா இங்கதான் இருக்கிறார். ஆனா பவுல் அந்தியோக்குல தொடங்கி இது ஒரு நீண்ட நாட்கள் எடுக்கிற பயணம். நடந்து ஒரு இடங்கள்ல வந்து இந்த பகுதி ஆசியாவினுடைய பகுதி, மிலிட்டஸ், இந்த பகுதிகள் கிரேக்க பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய முக்கியமான பகுதிகள். இந்த பகுதிகளுக்குள்ளால வந்து ட்ரோவாஸ் வந்து பிலிப்பி வந்து இப்படியே இந்த பயணத்தை ஏதென்ஸ் போய் ஏதென்ஸ் இந்த பகுதிக்கு வந்து கொரிந்துல இருந்து மறுபடியும் திருப்பி ரிட்டர்ன் போற வழியில, இந்த ரோட் அவுட் ஸ்டார்ட் ஆகுது, ரிட்டர்ன் போற வழியில பிலிப்பிக்கு வர்றார். பிலிப்பியில வந்து லூக்கா மறுபடியும் இணைந்து கொள்றார். இதுல இருந்து த்ரோவாஸ் வந்து இந்த ஆதாரங்கள் எங்களுக்கு இருக்கு. அசோஸ் வந்து
மித்திலேனே, சமோஸ் தீவு, மிலித்துஸ், கோஸ், ரோதெஸ், அதுக்கு பிறகு பதாரா, அதுக்கப்புறம் ஒரு நீண்ட கடல் பயணம், டீர் என்று சொல்லக்கூடியது, சீதோன், செசாரியா, ஜெருசலேமுக்கு வருகிறார். இந்த தடவையில தான் எங்களுக்கு சொல்ல முடியும் லூக்கா ஹோலி லேண்டுக்குள்ள, அதாவது பலஸ்தீனாவுக்குள்ள நுழைகிற ஒரு சந்தர்ப்பம். ரைட். இது நாங்கள் அன்றைக்கு பார்த்தனாங்க. நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது நீங்க பார்த்துக் கொள்ளலாம். மூன்றாவது பயணம், இது எங்களுக்கு தெரியும். இந்த மூன்றாவது பயணத்துல லூக்கா பவுலோடு இணைந்து செல்கிறார். இப்ப பவுல் ஃப்ரீயா போயில. பவுல் ஒரு சிறை கைதியாக ரோமைக்கு அழைத்து செல்லப்படுகிற ஒரு நிலை தான் இங்க இருக்குது. ஒரு ஆபத்தான ஒரு பயணமாக மாறுது. ஏன் ஆபத்தான பயணமாக மாறுதுன்னு சொன்னா, கடல்ல ஏற்பட்ட ஒரு பெரிய புயல், கப்பல் உடைகிற ஒரு நிலை. அந்த வழித்தடத்தை நாங்க பார்த்தோம்னு சொன்னா, செசாரியால இருந்து பவுல் தனக்கான நீதியை கேட்டு, தான் ஒரு ரோமை சிட்டிசன், ரோமை குடியுரிமை பெற்ற ஒருவர், ஆகவே எனக்கான நீதியை நான் போய் சீசரிடம் கேட்பேன், ரோமைக்கு நான் போய் அங்க கேட்க வேண்டும், நீங்க எனக்கு என்ன சிறையில் அடைத்து என்ன இது செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொல்லும் போது, சரி, ஒரு கைதியாக, சிறை கைதியாக அழைத்துக் கொள்ள போறார். சீரோன்ல இருந்து அது ஆரம்பமாகுது. மீரா சைப்ரஸ் மீராக்கு மீரால இருந்து கிரேத்தே கிரேத்தேல இருந்து அவங்க திருப்பி படகு மெடிட்டரேனியன் கடல், இந்த பெருங்கடல்ல அவங்க போற நேரத்துல கப்பல் இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த கடல் பயணம் மிக மிக ஆபத்தான ஒரு நிலைக்கு போகுது. சீதோன் மீரா வழியாக பயணம் செய்து, ஆனால் குளிர்காலம் தொடங்கியதால பெரும் கடும் புயல் பல நாட்கள் அவர்களை தாக்கியதால, இதனால் உயிர் பிழைக்கு நம்பிக்கை அற்று போகிற நிலையில கப்பல் தன்னுடைய கண்ட்ரோலுகள் ஆனா என்ன நடக்குதுன்னு சொன்னா, நாங்க பார்த்தோம்னு சொன்னா திருத்துதர் பணியில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இவர்கள் கப்பல் ஒரு வழியாக இந்த மால்டா தீவுல, இத்தாலிக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சிறிய தீவு, இந்த மால்டா தீவுல கப்பல் கரை ஒதுங்குகிறது. அந்த மால்டா தீவுல கப்பல் கரை தட்டின பிறகு பவுல் அங்கு நற்செய்தி அறிவிக்கிறாரு. அங்கே நற்செய்தியை அறிவிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு குணமாக்கல் அங்க நடக்குது. லூக்காவும் அங்கே இருக்கிறார். அவரோட இருந்து இது எல்லாத்தையும் அனுபவித்து பார்த்து, அதுக்கு பிறகு சிரக்கூசான்னு சொல்ற பகுதி, அதுக்கு பிறகு இந்த பகுதியில இருந்து புத்தோலி ஃபோரும், இந்த இதன் மூலமாக அவங்க ரோமைக்கு செல்லுறாங்க. ஸோ இந்த பயண வேலையிலையும் லூக்கா இணைந்து கொள்கிறார். ரைட். இதை நாங்கள் அன்றைக்கு பார்த்தனாங்க. இன்றையிலிருந்து நாங்கள் அதிலிருந்து அடுத்ததாக நாங்க பார்த்த இன்னொரு விடயம், லூக்கா என்ற பெயருடைய பொருள் என்ன அப்படின்னும் போது, லூக்கா என்ற பெயர், இந்த கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் ஒளியை கொண்டு வருபவர் அப்படி என்று எங்களால் சொல்ல முடியும். ஒளியில் பிறந்தவர், ஒளியை கொண்டு வருபவர். லூக்கா நற்செய்தியாளர் ஜேசு கிறிஸ்து என்கின்ற அந்த ஒளியை கொண்டு வருகின்ற நற்செய்தியை எழுதியவர் என்றதுல இந்த பெயரும், அவருடைய பெயரும் அவர் செய்த அந்த பணிக்கு மிக பொருத்தமாக அமைகிறது என்று எங்களால சொல்ல முடியும். ரைட். இப்ப நாங்க பார்க்க போற இந்த பகுதி இப்ப புதிதாக நாங்கள் தொடங்குகிறோம். ரைட். இது மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு சொன்னா நீங்க கேட்கலாம், அல்லது நாங்க தொடர்ந்து வகுப்பு முன்னெடுப்போம். சரி, லூக்காவினுடைய எழுத்து நடை, லூக்கா எழுதிய நற்செய்தியினுடைய எழுத்து நடை என்ன அப்படி என்று சொல்லி நாங்க இப்ப பார்ப்போம். லூக்கா நற்செய்தியாளர் நாங்க ஏற்கனவே சொன்னதே போல ஒரு மருத்துவராகவும் ஒரு அறிஞராகவும், அந்த காலத்துல இருந்த அறிஞர் என்னும் பொழுது உண்மையாகவே ஒரு அறிஞர் என்கின்ற நிலையை அடைய, அல்லது மருத்துவர் என்கின்ற நிலையை அடைகிறதுக்கு அவர் நிறைய கற்றவராக, பல ஆண்டுகள் கற்று தேர்ந்த ஒருவராக நிச்சயமாக இருக்கணும் ஒரு மருத்துவர் என்ற நிலையை அடைகிறதுக்கு. அதுல பல பாடங்களை அவங்க கற்பாங்க. மருத்துவம் என்னும் பொழுது உடல் பயாலஜி படிக்கிறது மட்டுமல்ல, மொழிகள் கற்க வேணும், பிலோசபி படிக்கணும், பப்ளிக் ஸ்பீக்கிங், இந்த மாதிரி பல பல பாடங்கள், இதெல்லாம் கற்று தேர்ந்த ஒருவரை தான் அறிஞர் என்று அப்படி சொல்லுவாங்க. ஆகவே லூக்காவினுடைய எழுத்து
கிரேக்கத்தில் எழுதினார்கள். எல்லா நற்செய்திகள் குறிப்பாக எல்லா புதிய ஏற்பாடு எல்லாமே கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஆனா லூக்காவினுடைய கிரேக்கம் வந்து ஒரு நேர்த்தியான ஒரு உயர்வான கிரேக்கம், ஒரு புரோக்கனான ஒரு ஸ்லாங் இல்லாத ஒரு நேர்த்தியான ஒரு கிரேக்க மொழி நடைய நீங்க பார்க்கலாம். அந்த கிரேக்க மொழியில அவர் தேர்ச்சி பெற்றிருந்தார் என்னது ஒப்வியஸா உங்களுக்கு தெரியும். அவர் எழுத்து நடையில இலக்கியம் நடை இலக்கிய நயம் மிகுந்ததாகவும் தெளிவானதாகவும் ஒரு விரிவானதாகவும் இருக்கிற ஒரு எழுத்து நடை. அடுத்ததாக நாங்க பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம், மற்ற நற்செய்திகளை விட இதுல 60 விதமான தகவல்கள் புதியவையாக இருக்கு. தொடக்கத்துல இருந்து முடிவு வரை நாங்க பார்க்கும் போது ஜேசுவை உடைய பிறப்பு செய்தியை பற்றி, தாய் மரியாளை பற்றி நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய பல உண்மைகள் எல்லாமே மிக அழகாக லூக்கா பதிவு செய்திருக்கிறார். மிக அற்புதமான உவமைகள், நல்ல சமாரியன் உவமை ஒரு முக்கியமான ஒரு உவமை, காணாமல் போன மகனுடைய உவமை, ஒரு சில புதுமைகள்ல பற்றி பார்க்கும்போது நயீம் பட்டணத்துல வந்து அந்த விதவை தாய்க்கு ஆண்டவர் ஜேசு இரக்கம் காட்டுகிறது, அந்த இறந்த மகனை பார்த்து அவர் கண்ணீர் விடுவது, இப்படியான காரியங்கள் எல்லாமே வந்து, அதாவது இந்த நற்செய்தியில வெளிக்கொணர விரும்புகிற கருத்து என்னன்னு சொன்னா நான் தொடக்கத்துல சொன்ன விஷயம்தான். அதாவது உடைந்து போய் கைவிடப்பட்டு நொறுங்குண்டு வாழ்க்கையின் ஓரத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிற மனிதர்களுக்கு தனிப்பட்ட முறையில கடவுள் தேடி வந்து அன்பு செய்கிற ஒரு கடவுள் ஆண்டவர் ஜேசு அப்படியானவர், கடவுள் அப்படியானவர் என்ற அந்த செய்தியை கொடுப்பதில் லூக்கா மிக மிக கவனமாக இருக்கிறார். பாவிகளோடு உணவருந்துகிறார். இந்த மாதிரியான இதான் உண்மையா இது இது லூக்கா கற்பனையில செய்த விஷயம் அல்ல. இயேசுநாதர் அப்படிதான் வாழ்ந்து காட்டின எல்லா நற்செய்தியும் சொல்றாங்க. ஆனா லூக்கா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் அவர் இயேசு வெளிக்காட்டுறார். இந்த இயேசு ஆண்டவர் யார் அப்படின்னும் போது கடவுளுடைய மகன். இந்த கடவுளுடைய மகன் மெசியாவாக இருந்த யூதருக்கு மெசியாவாக இருக்கிறார். கடவுளுடைய மகன். இந்த கடவுள் ஒரு வித்தியாசமான கடவுள். நீங்க இதுவரைக்கும் கிரேக்க உலகத்துக்கு அவர் சொல்றார், படித்தவர்களுக்கு எழுதுறாரு, சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருந்த படித்தவர்கள் இவங்க எல்லாரும் ஒரு ஒரு ஃபோரூம்ல இருந்து, ஒரு கற்கை கூடத்துல இருந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, கடவுளை பற்றி பல விவாதங்கள் அவங்க செய்திருக்கிறாங்க. அந்த நேரத்துல கடவுளை பற்றி பல பல எண்ணக்கருக்களை ஏற்கனவே பேசியிருக்கிறாங்க. ஒரு வல்லமையான கொடூரமான அல்லது தண்டிக்கின்ற நெருங்க முடியாத ஒரு கடவுள், தூரத்துல இருக்கிற ஒரு கடவுள், இப்படியான கடவுளை பற்றி கிரேக்க உலகில வந்து பேசிய அவர்களுக்கு லூக்கா காட்டுகிற ஒரு கடவுள், இயேசு ஊடாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு கடவுள் யார் என்று சொன்னால், உங்களை வந்து கட்டி அரவணைக்கிற, அதுவும் எந்த தகுதியும் இல்லாத நிலையில. அந்த உவமைகள் எல்லாம் அப்படித்தான். காணாமல் போன ஒரு ஆட்டுக்குட்டிய தேடி போவது, 99 ஆடுகளையும் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டுக்கு பின்னாடி போகக்கூடிய ஒரு முட்டாள்தனமான ஒரு கடவுள் என்று சொல்லலாம். அல்லது இந்த 99 நீதிமான்களை விட அந்த மனம் திரும்பி அந்த பாவியின் பொருட்டு விண்ணகத்துல பெரும் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்ற அந்த கருத்துக்காக, அல்லது காணாமல் போன அந்த மகனை தேடி பார்த்து கொண்டே இருக்கிற அந்த தந்தையினுடைய கால்கள் ஓடி போய் அவரை கட்டி அணைக்கிறது, இதெல்லாமே வந்து அற்புதமான அற்புதமான அனுபவம். ஆண்டவர் இயேசு அதை எங்களுக்கு காட்டி இருக்கிறார். அதை பதிவு செய்த லூக்கா உண்மையா ஒரு பெரிய ஒரு கொடை எங்களுக்கு வந்து. சோ இந்த லூக்காவினுடைய மொழி நடை என்ன அப்படின்னு சொல்லும் போது 3 நற்செய்திகளிலிருந்து வேறுபட்டதாக இருக்கு. அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும், மறுபடியும் நான் ரிப்பீட் பண்றேன். ஒரு மருத்துவராகவும் ஒரு வரலாற்று ஆசிரியராகவும் அவர் இருந்ததால அவர் கையாண்ட தனித்துவமான எழுத்து நடையை பற்றி நாங்கள் இப்ப பார்ப்போம். முதலாவதாக ஒரு வரலாற்று நடை அப்படி என்று சொல்லலாம். லூக்கா ஒரு கதையை சொல்வதை போல எழுதாமல் ஒரு வரலாற்று பதிவு செய்கிறார். தன்னுடைய நூலை வந்து உலக தலைவர்களுடைய பெயர்களோடு இணைக்கிறார். அகுஸ்து சீசர், திபேரியு சீசர், ஏரோது, இவர்களை இணைத்து தான் இந்த நற்செய்தி தொடங்கும் போது ஜேசு கதையை வரலாற்றோடு அவர் இணைத்து அவர் தருகிறார், சான்றுகளாக தருகிறார். எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே இதை நாங்கள் பார்த்துருக்கோம். அகுஸ்து சீசர் வரலாற்று ஆசிரியர்கள் ஓகே, லூக்கா சொன்ன கதையை ஒரு சைட்ல வச்சு போட்டு ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது ஓகே, இப்படியான ஒரு 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 கணக்கீடு, ரோமை பேரரசு அகோஸ்து சீசர் மக்கள் தொகையை கணக்கெடுப்பு நடத்தி இருக்கிறாரா,
அதுக்கான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறாரா என்று சொல்லி வேற வேற தரவுகளை சோர்ஸை தேடி பார்க்கும்போது, ஓ அப்படியான ஒரு தரவு வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்லி வரலாற்றுல சொல்றாங்க. சோ இப்படியான ஒரு ஒரு விடயம் நடந்திருக்கு. இது அதுக்கு முதல்ல எப்ப நடந்திருக்கு? இந்த மாதிரியான உலகத்துல ஒரு கணக்கெடுப்பு எப்ப நடந்திருக்கு? அது வந்து குரோய்னியோ என்ற ஒரு ஆளுநர் வந்து சிரியா நாட்டுல ஆளுநராக இருந்த பொழுது இந்த மாதிரியான ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு. இது ஒரு துல்லியமான காலத்தை வந்து லூக்கா நற்செய்தியினுடைய தொடக்கத்துல அதுல வைக்கிறார். அந்த காலத்துல வந்து இயேசுநாதருடைய பிறப்பு இடம் பெற்றிருக்கு. ஆகவே வரலாற்றுல நடந்த ஒரு காரியம் இது. இது வெறும் கட்டு கதையோ அல்லது ஒரு கற்பனையான ஒரு காரியமோ இல்லையெனடா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஜேசு ஆண்டவருடைய கதையை வந்து ஜேசு இப்படியான ஒரு விஷயம் நடக்கவே முடியாது. பிலோசபி அறிவுல உங்களுடைய பௌத்த அறிவை கொண்டு சிந்தனையை கொண்டு விஞ்ஞானத்தை கொண்டு, விஞ்ஞானத்தை விட இந்த இந்த தத்துவ இயலை கொண்டு மெய் அறிவை கொண்டு பல விஷயங்களை நாங்க அறிந்து கொண்டோம். கிரேக்க உலகு கிரேக்க தத்துவம் எல்லாவற்றுக்கும் ஆன்சர் கொடுக்குது, பதில கொடுக்குது என்று சொல்லி ஒரு பூரணமான ஒரு நிறைந்த ஒரு நிலையில இருந்தவர்கள் எல்லாரையும் உடைத்து இப்படியாக இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்பட்ட இடங்கள்ல அற்புதங்கள் நடக்குது, இப்படியான விஷயங்கள் நடக்குது. அதுவும் சாதாரணமானவர், எந்த படிப்பறிவும் இல்லாத மிக சாதாரணமான ஒரு கூட்டம் தொடங்கி அட்ரஸே இல்லாத இடத்துல இருந்து வந்து இவ்வளவு பெரிய ஒரு புரட்சியை ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னும் போது இத படித்தவர்கள் கற்றவர்களுடைய மைண்ட் செட்ல அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற ஒரு நிலைமை இருக்கு. அதுதான் லூக்காவுக்கு ஒரு தேவை இருக்கு. இல்ல, இது வரலாற்றுல நடந்த ஒரு உண்மையான ஒரு சம்பவம். இந்த மாதிரியாக வரலாற்றுல ஜேசு ஆண்டவர் என்பவர் பிறந்திருக்கிறார், கடவுளுடைய மகன் பிறந்திருக்கிறார். பவுலுடைய இருந்து பல விடயங்கள் அறிந்து கேட்டு அறிந்து அது எல்லாவற்றையும் அவர் அழகாக அதை கொடுக்கிறார். யாரை மனதில் வைத்து கொடுக்கிறார்னு சொன்னா, இந்த புற இனத்தாரை சேர்ந்த உயர்குடி வகுப்பை சேர்ந்த கிறிஸ்தவர்களாக மாறியவர்கள், மாற இருக்கிறவர்கள், இந்த மாதிரியான கேள்விகளுக்குள்ள தங்களை குழம்பி போயிருக்கிறவர்களுக்கு இதை நான் விளங்கப்படுத்தணும் அப்படி என்ற ஒரு தேவை. ஆகவே இந்த வரலாற்றில் அவர் பதிய வேண்டிய ஒரு தேவை அவருக்கு இருக்கு. அதுக்கு பிறகு நாங்க ஓகே பார்க்கிறோம் எந்த மாதிரியான இந்த இயேசுவினுடைய பிறப்பை வந்து வரலாற்றுல கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை. இயேசு நசரேத்துல அவர் கூடுதலா அவர் வளர்றாரு. நசரேத்துல இருந்து அது கலிலேயா பகுதி, கலிலேயா என்ற இந்த வட பகுதியில இருந்து தென் பகுதி யூதேயா தலைநகர், இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெத்லகேம், இந்த பெத்லகேமுக்கு எதற்காக இயேசு பிறக்கிற டைம்ல தேவமாதாவும் சூசேப்பரும் அங்க வரும், அதற்கான ஒரு காரணம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஆகவே அவர்கள் பெயரை பதிவு செய்ய சென்றார்கள். சட்டத்தின்படி இவங்க வந்து பெயரை பதிவு செய்ய அவர்களுடைய அவர்களுடைய ஒரிஜினுக்கு ரூட்ஸுக்கு போகணும். அவங்களுடைய சொந்த ஊருக்கு போகுமாறுதான் கட்டளை. அப்பதான் எல்லாரும் எல்லா இடத்துலையும் பேரை பதிய முடியாது, ஒரு இடத்துல பதிவு அவங்களோட சொந்த ஊருக்கு போய் பேரை பதிவு செய்யுங்க என்ற காரணத்தால நிறை மாத கர்ப்பிணியா இருந்த மரியாளையும் கூட்டிக் கொண்டு வளர்ப்பு தந்தை யோசேப்பு இவர்கள் போகிற அந்த வேளையில தான் ஆண்டவர் இயேசு பிறக்கிறார். அது இயேசுவின் பிறப்பு ஏற்கனவே இறைவாக்கினர்கள் சொன்னதை போல பெத்லேஹேமில் ஆண்டவர் மீட்பர் பிறக்க வேண்டும் என்பது. பெத்லேஹேம் என்பது தாவீதினுடைய ஊர். ஆகவே தாவீதின் ஊர்ல தாவீதுடைய வம்சாவளியில இந்த மீட்பர் மெசியா பிறக்கணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுவும் நடக்குது. அது நடப்பதற்கான காரணம் என்ன? அறிவியல் விளக்கம், வரலாற்று விளக்கம் என்ன? இவர்கள் எதற்காக இந்த பெத்லேமுக்கு வந்தார்கள் என்று சொன்னா, இந்த பெயரை பதிவு செய்ய வேண்டிய வரலாற்று நிகழ்வு காரணமாக வந்திருக்கிறாங்க என்று சொல்லி இந்த கிறிஸ்து பிறப்பை ஒரு வரலாற்று உண்மை என்பதை வந்து லூக்கா நிரூபிக்கிறார் வந்து. அதை நாங்க இதுல அறிந்து கொள்ளணும். நான் மறுபடியும் சொன்ன விஷயம் தான் இதுல திருப்பி நான் சொல்றேன். ஜேசுவின் வரலாறு என்பது ஒரு கற்பனை அல்ல, அது உலக வரலாற்றோடு இணைந்த ஒரு உண்மை என்பதை வந்து திரும்ப திரும்ப லூக்கா உறுதிப்படுத்தி கொண்டே இருப்பார். ரைட். அடுத்த விடயம், இந்த இவருடைய எழுத்து வந்து இரண்டாவது முக்கியமான விஷயம். இது எக்ஸாமுக்கு ஒரு நிச்சயமா ஒரு கேள்வியா வர, நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. இலக்கிய தரம் வாய்ந்த ஒரு நடை அப்படின்னு சொல்லலாம். லிட்டரரி குவாலிட்டியை நாங்க எடுத்து பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் லூக்கா பயன்படுத்தக்கூடிய கிரேக்க மொழி மிக உயர்தரமானது. கிளாசிக்கல் கிரீக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எழுத்து நடை. உடைய வாக்கியங்கள் மிக நேர்த்தியாகவும் வாசிப்பதற்கு இனிமையாகவும் இருக்கும். கிரேக் தெரிஞ்சவங்களுக்கு அது விளங்கும். அது ஓகே. ஒரு சில ரைட்டிங்ஸை வந்து ஈவன் நாங்க இப்ப கூட
தமிழ் மொழியோ அல்லது ஆங்கில மொழியோ சிங்கள மொழியோ வாசிக்கும் போது ஒரு சில எழுத்துக்கள் எங்களுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னா அவ்வளவு நேர்த்தியாக, ஒரு கவிதை நயமாக, இனிமையாக, ரொம்ப ஹெவி இல்லாமல் அழகா இருக்கும், அது ஃப்ளோவா இருக்கும். அதே மாதிரி தான் லூக்காவினுடைய எழுத்து நடையும். அது கிரேக்கம் அவ்வளவு உயர்ந்த சிறந்த ஒரு கிரேக்க மொழியாக இருக்கும். அடுத்ததாக லூக்காவை பற்றி இன்னொரு இமேஜ் என்னன்னு சொன்னா, அவர் ஒரு சிறந்த கலைஞர் அப்படி என்று சொல்லியும் எங்களால கண்டுகொள்ள முடியும். ஒரு ஓவியர் அப்படி என்று கூட அவர்கள் சொல்லுவார். அந்த காலத்துல படித்தவர் சொன்னா இந்த மாதிரியான பல பல கலைகளை கற்று தேர்ந்தவர். அதாவது லூக்கா நிச்சயமாக ஒரு கலைஞர் அப்படி என்று சொல்லி, அதாவது அவர் ஒவ்வொரு காட்சிகளையும் விவரிக்கிற விதம் நம் கண்ணெதிரே ஒரு படம் ஓடுவதை போல அவர் அந்த காட்சிகளை விவரிப்பார். எடுத்துக்காட்டாக கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி இப்பயும் நீங்க அந்த கிறிஸ்து பிறப்பு காட்சிகளை பார்த்தோம்னு சொன்னா அதுல தான் பிரான்சிஸ் அசிசியார் அந்த அந்த கிரிப் எல்லாத்தையும் அவர் செய்யக்கூடியதாக இருந்தது. ஏன்னா எல்லா காட்சிகளும் அவ்வளவு அழகான முறையில இயேசு பாலன் பிறந்த உடனே விண்ணகத்துல இருந்த அந்த தூதர்களுடைய அந்த பாடல்கள், அதுக்கு பிறகு இடையருக்கு அறிவிக்கப்படுகிறது, எல்லாமே இந்த காட்சிகள் எல்லாம் எங்களோட மனதுல அப்படியே அந்த கண்ணெதிரே ஒரு படம் பார்க்கறது போல இருக்கும். அது மட்டும் அநேகமா எல்லா பகுதிகளும் அப்படித்தான். எம்மாவூசுடைய பயணத்தை பார்க்கும் போது அந்த வரியில அவர்கள் எப்படியாக இந்த சீடர்கள் இயேசுவை நடந்து போற நேரத்துல அவங்க சேர வேண்டிய இடம் வந்த உடனே மாலை நேரம் ஆகிறது, பொழுது சாய்ந்து விட்டது, நம்மோடு தங்கும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் இயேசு அவர்களோடு போய் தங்குறாரு. அப்பத்தை எடுத்து பிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் கண்கள் திறந்து கொள்ளுது. யூக்கரிஸ்டிகளோட அங்க பிரசன்ஸ் ஆன உடனே ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிரசன்னம் நற்கருணையில வரக்கூடியது. இப்படி பல பல காட்சிகளை விவரிக்கிறதுல லூக்கா அற்புதமான முறையில ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு கலைஞராக, ஒரு ஓவியராக, வார்த்தைகளாலையும் அதே மாதிரி ஒரு எங்கட வரலாற்றுல சர்ச் ஹிஸ்டரியில நாங்க பார்க்கிறோம் மரியாதை முதல் முதலாக வரைந்த ஒரு ஓவியம் அப்படி இருக்குன்னு சொல்லி ரோமையில ஒரு 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 படம் இருக்கு. ஆனா அது இல்ல அப்படின்னு சொல்லி ஆர்கியூமெண்ட்ஸும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு ஓவியம் வரையக்கூடியவர். ஆனா வார்த்தைகளால நிச்சயமாக ஓவியங்கள் வரைந்தவர் அப்படின்னு சொல்லி எங்களால சொல்ல முடியும். ரைட்.